பெண்கள் எல்லை மீறி போகிறது. சில பெண்களை பார்க்கலாம், எந்த மைனிட வீடு தானே, எந்த மாமிட வீடு, நான் போகாமல் யார் போகிறது, என்ன செய்கிறது, எந்த சலாமும் இல்லை, எந்த காலை வச்சுன்னு தெரியாது, அப்படி கிச்சன் வாடி போகிறது. கிச்சனுக்கு போய் நான் கேட்குறது யார் வீட்டுக்குள்ளேன்னு. அப்போ எங்கே கேட்கணும் அங்கே கேட்குறது இல்லை, கிச்சன் வாடி போகிறது இல்லை, ஹோல் வரங்காட்டி போகிறது. சில நேரங்கள் எல்லை மீறி அரை வரடி போனாக்களும் மீக்குது. அந்த திரையை அகட்டி எங்கப்போ யாரும் இல்லை வீட்டுக்கு, அப்படி சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. நான் விலகிக் கொள்ளணும், இதை பாரதூரம் டேஞ்சர். நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சஹாபாக்களை அதிகமாக பயிற்றுவிக்கப்பட்ட விடயங்கள பண்பாடுகளில் ஒன்று தான் இந்த வீட்டு சூழலில் பிறருடைய வீட்டுக்கு போகிற இப்படித்தான் இருக்கணும். இஸ்லாம் சொல்லி காட்டுது, ஈமான்தாரிகளே, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகள் இல்லாத வீடுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, சலாத்தை சொல்லுங்க. சலாத்தை சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. சலாம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அதே போல் எங்கேருந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் அனுமதி கேட்கறது, அது ஒரு விஷயம் இருக்குது. அனுமதி கேட்குற எங்கேருந்து அனுமதி கேட்கறது, சில என்ன நடுவாசல் அப்படி நிற்கிறது, கதவை திறந்த உடனே சில நேரங்கள் அப்படியே முன்னுக்கு நிற்கிறது. அப்போ இஸ்லாமிய மார்க் அதுக்கான ஒரு வரையறையை சொல்லுது. நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய கதவுகள் உள்ள வீடுகள் கிடையாது, திரைகள் இல்லை, ஓப்பனாக தான் வீடு இருக்கும். என்ன செய்வாங்க, நடுவாசலில் வாரதை நபி அவங்க தடுப்பாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு வீடுகளுக்கு நீங்கள் போவதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த பாப் கதவை முன்னோக்கி வந்தவா நீங்கள் போகாதீங்க. நீங்கள் ஒன்று என்ன செய்யணும், வலது பக்கத்தை போயிருங்க அல்ல இடது பக்கம் இருங்க. முன்னுக்கு இருக்கட்டை ஓப்பனாக வீடு இருக்கும். சில நேரங்கள் பார்க்கக்கூடாத விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க. அதான் இஸ்லாத்தை நோக்கத்தை தூர நோக்கோடு கொண்ட மார்க்கம். நம்ம யோசிப்போம், என்னப்பா அதில் இருக்குது, அதுலேயும் போய் பண்பாடு பார்க்கணுமா, வீட்டுக்குள்ளே போகிறேன் எங்கேயும் போகலையே அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பண்பாடு இழந்தால் இன்னும் நடக்கும் என்ற விடயத்தை யோசித்து சட்டத்தை போடுது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வீட்டுக்கு நீங்கள் அனுமதி கேட்பதா இருந்தால் முதலாவது நீங்கள் வீட்டுடைய வாசலுக்கு முன்னால் நிற்காதீங்க. ஒன்று வலது பக்கம் இருங்க அல்ல இடது பக்கம் இருங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று வருகின்றது, ஒரு சமூகம் ஒரு வீட்டுக்கு வாரதா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய, கதவை முன்னோக்கி வேணும், அந்த சமூகம் இருக்காது. அங்கே என்ன செய்ய, ஒன்று வலது பக்கம் இருப்பாங்க, இடது பக்கம் இருப்பாங்க. ஏன், அந்த காலத்து வீடுகள் என்பது திரைகள் அற்ற அமைப்பு வீடுகள் இருந்துச்சு. அப்போ இதை வச்சு உலமாக்கள் சொல்கிறாங்க, அன்றைய காலத்தை வைத்து இந்த சட்டம் சொல்லப்பட்டாலும் இந்த பண்பாடு சொல்லப்பட்டாலும் நடைமுறைக்கும் இது பொருத்தமாக இருக்குது. இப்போ கதவுகள் இருந்தாலும் கூட கதவு இருந்த மாதிரி இல்லை. இப்போ வீடுகளில் கதவுகள் போடப்பட்டாலும் சில வீட்டு அமைப்பில் பார்க்கலாம், கதவை திறந்தால் ஹோலும் விளங்கும், கிச்சன் விளங்கும், எல்லாம் விளங்கும். கதவை திறந்து ஒரு ஆள் வந்து யார் அனுமதி கேட்குற டைம் கதவை திறந்தால் அனுமதி கேட்டவர் இருக்கிறாரே அவருக்கு முழு ஹோலும் தெரியும், அல்ல முழு ரூம்களும் தெரியும், அவர் எண்ணிட்டே போவார் ரூமு. அப்படியான அமைப்பில் சில வீடுகள் இருக்கும். இன்னும் சில வீடுகளை பார்த்தோம்னு சொன்னால் ஹோல் விளங்கும், ரூம்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். இப்போ வீட்டுடைய அமைப்புகள் இருக்குது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, அன்றைய காலத்தில் ஓப்பனாக இருந்தாலும் தற்போது கதவுகள் போடப்பட்டாலும் நாங்கள் பேணிக்கொள்வது ஒன்று வலது பக்கம் இருக்கணும் அல்ல இடது பக்கம் இருக்கிறது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அதபாக இருக்குது. அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, நீங்கள் அனுமதி கேட்பதாக இருந்தால் ஒன்று நீங்கள் வலது பக்கம் இருங்க அல்ல இடது பக்கம் இருங்க, முன்னோக்கி நீங்கள் இருக்காதீங்க. சரி, திறக்கிற டைமில் இப்போ பெண்கள் வந்து என்ன செய்ய, அனுமதி கேட்க வாராங்க வச்சுக்கொள்வோம். நடைமுறை உதாரணத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த பண்பாட்டுடைய சீரழி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சில பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்து கறிகள் கொடுக்க வருவாங்க, நடைமுறை உதாரணம். சில நேரம் என்ன செய்வாங்க, பொருட்கள் வீட்டில் எல்லாத்தையும் வாங்க வருவாங்க, கைமாற்ற வருவாங்க. அவங்களுடைய கொடுக்கல் வாங்க ஒரு சிஸ்டம் ஒன்றே இருக்குது. அப்படி வருகின்ற நேரம் சில நேரம் என்ன செய்வாங்க, அந்த வீட்டு பெண்ணுடைய கணவர் இருப்பார். சரி, என்ன செய்வார், மேசைங்களை காலை போட்டு கொண்டு இருப்பார். அல்லது அவருடைய வீடு என்ற அமைப்பில் சில நேரம் என்ன செய்வார், ஒரு உடம்புகளை மறைக்காமல் சும்மா நோம்பா டவலை போட்டு கொண்டு இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் இவங்க அறியாமல் திறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படுது, இந்த ஆணுடைய அவயங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சைடை பார்த்தாலும் அதே போல் ஆண்கள் அனுமதி கேட்கறதை பார்க்குற நேரத்தில் பெண்கள் என்ன செய்ய, தலையை மறைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வைக்கிற யாரும் என்ன செய்ய, தலையை மறைச்சு கொண்டு இருக்க மாட்டாங்க, தன்னுடைய வீடு. அப்படி இருக்கிற டைமில் ஒரு பிற ஆணுரால் வீட்டுக்குள்ளே வந்து அனுமதி கேட்குற டைமில் நடுவாசல் இருக்கிற நேரம் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, சில பெண்கள் முன்னுக்கு வரமாட்டாங்க, வீட்டு திரைக்கு பின்னால் பெண்கள் சத்தம் கேட்கும். யாராவது அனுமதி கேட்டால்
அவர் வெளியே போய்ப்பார், அவர் கடைக்கு போய்க்கிறாரு, அல்லது அவர் எங்கே வெளியே போய் 2 ஹவரில் வருவார், கோல் பண்ணி பாருங்கன்னு சொல்லி திரைக்கு பின்னால் பெண்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்குன்னு சொன்னால் எந்த திரையும் இல்லை, முன்னுக்கு வந்து பதிலை சொல்லிட்டு போகிறது, முன்னுக்கு வந்து பதிலை சொல்லி கொண்டு போகிறது. இதுவும் பிற்பட்ட காலத்தில் மோசமான சர்ச்சைகளை உருவாக்கும். நான் நினைக்கிறோம், நான் உறுதியாக தான் இருக்கிறேன், எனக்கு உறுதியாக இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி யோசிச்சு நாங்கள் என்ன செய்ய சில பண்புகளை மீறி வாரோம். நான் விளங்கிக்கொள்ளும் சில பேச்சுகள் சூனியம். இன்னும் பயான் லசிஹரா நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீது பல அர்த்தங்கள் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் தான் சில பேச்சுகள் சூனியம். அதிகமாக பெண்கள் ஆணுக்காக வேண்டி கீழ்ப்படிவது இந்த பேச்சுகளுடைய இந்த சூனியத்தன்மை. எதை சொன்னாலும் சில பெண்கள் நம்புவது. இதுவரை உம்மா அப்பா சொன்ன வார்த்தைகளை விட ஒரு வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவத்தை பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ சில பெண்களுடைய சில உம்மா அப்பா என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க, சில பெருப்பொருள் இடத்துல பாராட்டுவாங்க. அந்த பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு நிற்காது. ஒரு அந்நிய ஆண் அந்த பெண்ணை வர்ணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வர்ணிப்புக்கு தகுதி இல்லாவிட்டாலும் நான் தகுதி என்று யோசித்து அது பெருமைப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இஸ்லாமியமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு வரையறையே போடுது. அப்போ அனுமதி கேட்பதாக இருந்தால் நீங்கள் வாசலுக்கு முன்னால் இருக்காதீங்க, என்ன செய்யுங்க, ஒன்று வலது பக்கம் இடது பக்கம் இருங்க. இது நாங்கள் அனுமதி கேட்குற நேரத்தில் இருக்க வேண்டிய இருப்பு. அடுத்தது என்ன கட்டம் இஸ்லாம் சொல்லுதோ அனுமதியை கேளுங்க. ஒன்று அனுமதி கேட்க ஒரு இடத்துல இருந்தாச்சு, அதுக்கப்புறம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அனுமதி கேளுங்க. அனுமதியில் சிறந்தது சலாத்தை சொல்லி அனுமதி கேட்கறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு கேட்கறது. சில வீடுகளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் சிஸ்டம் என்ன செய்வாங்க, பெல்களை வைப்பாங்க. பெல்களை ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு சலாத்தை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அனுமதியுடைய சுன்னா பின்பற்றப்படுது. 2வது சலாத்தை அதுக்கு கிட்டால சொல்லுங்க. 3வது சலாத்தை கொஞ்சம் லேட்டாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சலாத்தை நீங்கள் சொல்கிறீங்க, 2வது சலாத்தை நீங்கள் சொல்கிறீங்க, 2 அனுமதி வந்தாச்சு. 3வது அனுமதி இப்போ அனுமதி கிடைக்கிறதா வீட்டை விட்டு போயிடணும், அது இஸ்லாமிய சட்டம். அப்போ 3 அனுமதி பிறகு எந்த விதமான அனுமதியும் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்குது. அதே போல் இன்னொரு கட்டம் இது, 3 முறை அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கொடுப்பவர் சொல்கிறாரு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. போங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறேன், போங்கன்னு சொன்ன கதவு கிட்ட நிற்கிறது. அப்போ போங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், அதை விட்டு போகணும். அதுதான் உங்களுக்கான பரிசுத்தம். இஸ்லாம் சொல்லுது இங்கே போகிறது உங்களுக்கான பரிசுத்தம். நின்றால் ஃபித்னாவுக்கான வாயில் திறக்கப்படுது. பண்பாடுடைய இலக்க பாருங்கள், என்ன செய்யப்படுது, ஃபித்னாவுடைய வாசல் என்ன செய்ய திறக்கப்படுது பாருங்கள். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு காலத்தில் அந்த சஹாபி என்ன செய்கிறான்னு சொன்னால் கலீஃபாவை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ கலீஃபாவை சந்திக்க போகிற டைமில் வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய வேலையாலும் இருக்கிறாங்க. அவள் வேலையாக இருக்கிற நேரத்தில் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா சலாத்தை சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று 3 முறை சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்கு இருந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யுது, சத்தம் கேட்குது, ஆனால் அந்த ஹதீஸ் அவருக்கு தெரியாது. இப்படி அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கப்படல, வீட்டை விட்டு நகர்ந்து போகணும் என்ற செய்தி அந்த சஹாபிக்கு கிடைக்கல. பாருங்கள் எந்த அளவுக்கு சஹாபாவுக்கு புரிதலை பாருங்கள். அவன் 3 முறை அனுமதி கேட்ட பிறகும் என்ன செய்யப்படல, அனுமதி கொடுக்கப்படலை. அப்போ என்ன செய்ய சஹாபி நபியோடைய வழிகாட்டலை பின்பற்றாரு. அனுமதி கிடைக்கப்படலையா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாரு. அப்போ அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்கு இருந்த சஹாபியான உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னால் கேட்ட சவுண்ட் இப்போ காணலை. 3 முறை சத்தம் கேட்டுச்சு, 4வது சத்தத்தை காணலை. இப்போ வேலையாளை பார்த்து சொல்கிறாரு, வெளியே அபு மூஸா அல்-அஷ்அரி அவர் வந்திருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்கன்னு. வெளியே வந்து பார்க்குற டைம் அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு. அவர் சஹாபியை கூப்பிட்டு உமரை விசாரிக்கிறார், ஏன் நீங்கள் போனீங்க, வீட்டுக்குள்ளே வாரதானேன்னு. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, அல் இஸ்திதானு ஸலாசுன், அனுமதி கேட்குறது 3 முறை அனுமதி கேட்கணும். நபி அவங்க சொன்னாங்க, நான் காதால் கேட்டிக்கிறேன். பாருங்கள் சஹாபாவுக்கு புரிதலை பாருங்கள். இந்த செய்தி 2 படிப்பு இருக்குது. ஒன்று அனுமதி கேட்பதற்கு எந்த அளவுக்கு சஹாபாவுக்கு மும்முரமாக இருந்தாலும் பாருங்கள். அப்போ அந்த அனுமதி என்பது 3 முறை கேட்கணும். அனுமதி கிடைக்கப்படலை என்றால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு போகணும். அப்போ நபி அவங்க சொன்ன அந்த பண்பாடை நான் செஞ்சு காட்டிட்டேன். அப்போ உமரா கேட்குறாங்க, இந்த செய்திக்கு ஆதாரம் தேவை.
சமூகத்துக்கு பெரிய ஃபித்னா தெரியுமா? எதை சொன்னாலும் நம்புறது. பாருங்க, இஸ்லாத்தை பெரிய வழிகளில் உருவாதா இல்லையா? இந்த மௌலுது, கந்துரியல், அதே போல இல்லாத பிதத்துக்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படை தெரியுமா? எதை சொன்னாலும் நம்புறது. கபருக்குள்ள இந்த கையை நீட்டினானா நம்புறது, கபருக்குள்ள இந்த தேங்காய் கொடுத்து சொன்னால் நம்புறது. இதங்கிற சமூகத்துடைய அடிப்படை. சஹாபாக்களை பாருங்க, இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுறது சஹாபாக்களுடைய பண்பு இல்லை. சொன்ன உடனே உமர் சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கான ஆதாரம் தேவை. நீங்கள் சொன்னீங்க தானே 3 அனுமதி கேட்கணும், அனுமதி இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும். இதுக்கான ஆதாரம் எனக்கு தேவை. ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பிக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி எல்லாம் நான் செய்வேன். ஏன்? நாட்டுடைய ஜனாதிபதி, 3வது தலைவர் சொல்கிறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்குது. இதுக்கு ஆதாரம் நிரூபிக்கப்படலன்னு சொன்னால், நபியோட பேரில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் நிரூபிக்கப்படலன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி நான் செய்வேன்னு சொல்லி தண்டிக்கக்கூடிய சைகையை காட்டுறாங்க. இந்த சஹாபி பெரிய ஒரு பயம் வருது. திடீர்னு இப்படி ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு. அந்த சஹாபி என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏனே சஹாபா இருக்கக்கூடிய அந்த அவைக்கு போகிறாரு. அதை போகிற நேரத்தில் அந்த இடத்துல சஹாபா குழுமி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதை குழுமி கொண்டு இந்த சஹாபா பார்த்து சொல்கிறாரு, நான் இப்படித்தான் உமரை சந்திக்க போனேன், அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கல. நபியோட ஹதீத் இப்படி ஒன்று இருக்குது, 3 அனுமதி கிடைக்கப்படலன்னு சொன்னால் வீட்டை விட்டு நகர்ந்து போகணும். எனவே நான் என்ன செஞ்சேன், வீட்டை விட்டு நகர்ந்து பெய்த்தனே. இந்த செய்திக்கு ஆதாரம் கேட்குறாரு. இந்த செய்தி சொல்லப்படுற டைமில் ஏனே சஹாபாக்கு இருந்தாக்கள் வாங்க. அப்போ அந்த டைமில் அந்த நேரத்தில் ஒரு இளமையான ஒரு சஹாபி இருக்கிறாரு, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாரு, அப்படி எழுப்பி சொல்கிறாரு, அந்த செய்தியுடைய நேரத்தில் நானும் இருந்தேன். அப்போ அதுக்கான ஆதாரம் நான் தான். அப்போ அந்த சஹாபியை கூட்டிட்டு ஹலீஃபாவை நோக்கி போகிறாங்க. உமரில் என்ன செய்கிறாங்க, இதான் பாருங்க, ஈகோ சஹாபாக்கிட்ட இல்லை. இப்போ எங்கள்கிட்ட பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆளை பார்த்து சின்ன பிள்ளை திருத்திட்டு இருந்தால் சில நேரம் அது உண்மையாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ள கஷ்டம். இல்லை, சின்ன பிள்ளை திருத்துறான் என்னையே. அதே போல் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்த ஒரு ஆள் வந்து இன்னொரு ஒரு பாமர மக்கள் திருத்திட்டான்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலும், இது உண்மைதான், இப்படி ஒன்று பண்பாடு ஒன்று இருக்குது. ஆனால் அதை அந்த இடத்துல முன்னிலையில் ஏற்றுக்கொள்ள சில நேரம் என்ன செய்யும், கௌரவ பிரச்சனை வரும். நாட்டுடைய தலைவரை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறையை பாருங்கள். சொன்ன உடனே அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாரு, நபி அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த நேரத்தில் நான் வேறு வேலைப்பழுக்குள்ள இருந்திருப்பேன் என்று சொல்லி அந்த செய்தியை தன் வாழ்க்கையில் அமுல்படுத்துகிறாங்க. இதுதான் சஹாபாக்கள். பாருங்கள், ஒரு செய்தி சொல்லப்பட்டு அதுக்கு ஆதாரம் கேட்டு அதை அமுல்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு இந்த பண்பாட்டை வந்து சஹாபாக்கள் பின்பற்றினாலும் பாருங்கள். அப்போ லேசான பண்பாடில் அனுமதி கேட்கறது, அப்போ அனுமதி கேட்டு வீட்டுக்குள் நுழைவது மிக முக்கியமான பண்பாடு. அதே போல் இன்னொரு விடயம் ஒன்று இருக்கின்றது, இது கூடுதலாக பெண்கள் தான் ஈடுபடுறது. நான் குறையா